Hi everyone, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்ல சப்பாத்திக்கு ஏத்த ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். குருமா செய்யறதுக்கான ஒரு கடாய் வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ஒரு பிரவுன் கலர்ல வதங்கணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். முழு முந்திரி பருப்பா இருக்குதுன்னா 6 பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த அளவு கரெக்டா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருங்க. இந்த வெங்காயம் நல்லா ஒரு பிரவுன் கலர்ல வதங்கிடுச்சு. தக்காளி 1 சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மிளகாய் 2. தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகாய் நல்லா இந்த எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த 3 இன்னைக்கு நான் சேர்த்திருக்கேன். பீன்ஸ் 3 டேபிள் ஸ்பூன், கேரட் 3 டேபிள் ஸ்பூன், உருளைக்கிழங்கு 3 டேபிள் ஸ்பூன். உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காய் எல்லாமே எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் முந்திரி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்ல வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்குறப்ப எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா காயெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மல்லி இலை தூவிட்டு இது 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். இவ்வளவுதான். இந்த அளவுல செய்யற குருமா 8 சப்பாத்திக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா சப்பாத்திக்கு ஏத்த ஒரு வெஜிடபிள் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்சிபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.